சன்ரைஸ் பார்க்கணும்னா நம்ம ஏங்க கன்னியாகுமரி போகணும், இங்க இருந்தே பார்த்துடலாங்க. இங்க பாருங்க வியூ, மினி ஊட்டிக்கு தான் போக போறோம். அதெல்லாம் ஃபுல்லா பனிமூட்டம் தான். சன்ரைஸ் அங்க இருந்து கிளீனா தெரியுமாங்க. ஓரளவுக்கு தான் நமக்கு விசிபிள் தெரியுது. அந்த பக்கம் சன்செட் ஆகும் போது நம்ம கிளீனா பார்க்கலாமா. சனிக்கிழமை இந்த கோயில்ல வந்து பயங்கர ஸ்பெஷலா இருக்குமா. ஜூம் பண்ணி பார்த்தா கூகுள் மேப்ல எப்படி தெரியுமா அப்படி இருக்கு. செலவே இல்லாம இந்த ஹில்ஸ்க்கு வந்து உங்க பசங்களை நீங்க சுத்தி காட்டிட்டு போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மினி ஊட்டிக்கு தான் போக போகிறோம். நம்ம ஒகேனக்கலுக்கு பக்கம் பாப்பார்பட்டிங்கிற ஊர்லேருந்து மலையூருன்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. 13 கொண்டை ஊசி வளைவு இருக்குன்னாங்க. அதுலேருந்து மேலே போனால் மினி ஊட்டி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்து தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த மலை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு அந்த மலை தெரியுதா? அதுக்கு மேலே வெள்ளை வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வீடுங்க இருக்குது. அந்த மலைக்கு தான் நம்ம போக போகிறோம். போகலாமா? ஸோ இதுதான் பாப்பார்பட்டி டவுன். அதிலேருந்து இந்த கோயில் இருக்குது. இந்த பக்கம் தான் போகணும் அந்த ஊருக்கு. இப்போ அந்த மலைக்கு கீழே தான் நம்ம போயிட்டுருக்கோம். ரோடு பெருசாக சொல்கிற மாதிரி இல்லைங்க, கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. பரவாயில்ல, மேலே போகும்பொழுது அநேகமாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ், கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம். அங்கே ரூட் தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒயிட்டாக இருக்குது. அதுதான் வழி. என்ன பிரச்சனைனா ஆளுங்க யாருமே சுத்தமாக இல்லை. லைட்டாக எனக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. பார்ப்போம் யாராவது வராங்களா கூட, அப்படியே போயிடலாம். அம்மா வியூ இங்கேருந்து வர வழி பார்த்தீங்கன்னா பாப்பார்பட்டி ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் ரோடுங்கெல்லாம் டேமேஜ் தான் இருக்குது. இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது, ஏன்னா ஹில்ஸ் இல்லையா, கொஞ்சம் போகிறதுக்கு நல்லா தான் ரூட் இருக்கும். அதே மாதிரி மேலே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வீடுங்கள்லாம் நிறையா தெரிஞ்சுது. பட் ஆனால் மக்கள் யாரும் போய் வர மாதிரி எனக்கு பெருசாக தெரியல. ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நான் இங்கே வந்து, யாரும் வரல. போகிறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. பார்ப்போம், அப்படி யாரும் இல்லைன்னா போகலாம், ரிஸ்க் எடுக்க வேண்டியது தான். பார்க்க காடு மாதிரி இருக்குது. போகிறேன், மேலே என்ன இருக்குன்னு காட்டுறேன். அங்கே ஒரு வண்டி போகுது, அந்த வண்டி கூடவே நானும் போய்கிட்டு இருக்கேன். இங்கே ஸ்டார்ட் ஆனால் கண்டிப்பாக மலை மேலே தான் முடியும் ரோடு. அதனால் அவரும் போவாருன்னு ஒரு தைரியம், நானும் போய்கிட்டு இருக்கேன். இங்கேருந்து ஹில் ஸ்டார்ட். ஓகே, ஃபஸ்ட்டு கட்டிங். பரவாயில்ல, ரோடு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. கைஸ், இந்த மேடு பார்த்தீங்களா எப்படி இருக்குது? சைடில் ஒரு தடுப்பு சுவர் கூட இல்லை. இங்கேருந்து பார்த்தா ஊரே தெரியுது. ஓரளவுக்கு நம்ம ஏறிட்டோம். ஒரு 2 கட்டிங் தான் நம்ம ஏறி இருப்போம், அதுக்குள்ளே இவ்வளோ ஹைட் வந்துட்டோம். சரியான மேடுங்க. அடடா, மாடுங்கெல்லாம் வருதுங்க மேலே. அப்போ இங்கே ஆளுங்க இருக்காங்க. வரும்போது மட்டும்தான் எனக்கு பயமாக இருந்தது. இப்போ பெருசாக பயம் இல்லை. ஏன்னா ஒரு இடம் நம்ம புதுசாக போகிறோன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நமக்கு பயமாக தான் இருக்கும். அது ஓரளவுக்கு நம்ம போயிட்டோம்னா நமக்கு அது பழகிடும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ எனக்கு பழகிடுச்சு. நல்லா இருக்குது ரோடு. இங்கே நம்ம ஒரு ஸ்டாப் போட்டு வியூ பார்க்கலாமா? இங்கே பாருங்கள் வியூ, சரியான வியூங்க. அப்படியே நமக்கு பாலக்கோடு, பெண்ணாகரம் எல்லாமே தெரியுது. அந்த இடம் தான் நமக்கு ஒகேனக்கல் அங்கே இருக்குது. அதெல்லாம் ஃபுல்லாக பனிமூட்டம் தான். ஓரளவுக்கு தான் நமக்கு விசிபிள் தெரியுது. வெறும் மரம் தான், பாறையே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மலை மேடு பார்த்திங்கன்னா இப்படி ஏறுதுங்க. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு ஏறுதா, அப்படி இது எப்படி அப்டிக்கலாக ஏறுது பாருங்கள். ஏறி அங்கே அப்படியே மேடு ஏறிக்கினே இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் ஏன் இங்கே வரணும் அப்படிங்கிறத நான் மேலே போய் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஆளுங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு தான் நான் வண்டியை நிறுத்தினேன். இல்லைன்னா நமக்கு எதுங்க அவ்வளோ தைரியம். இன்னும் மேலே போவோம். மேலே வந்தோடனே இது தாங்க ஊர், மலையூர். இங்கேருந்து தாங்க வீடுங்க ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கோயில் இருக்குது. இன்னும் மேலே ஏறுது பாருங்கள் மலை. ஸ்கூல் கூட இருக்குது கைஸ் இங்கே, கவர்மெண்ட் ஸ்கூல். ஃபைனலாக நம்ம மலை மேலே வந்தாச்சு. இங்கே ஒரு வியூ இருக்குது, அந்த பக்கம் ஒரு வியூ இருக்குது.
ஸோ அங்கே ஒரு வியூ இருக்குது. எல்லா வியூவும் நம்ம போய் பார்ப்போம். இங்கே ஒரு கோயில் இருக்குங்க, அந்த கோயிலும் போய் பார்ப்போம். இங்கே ஒரு பேனருக்கு கட்டியிருக்காங்க. இது எதுக்காக கட்டியிருக்காங்கன்னு தெரியல, ஃபுல்லாக காலி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் போட்டாங்கன்னா இங்கேருந்து பார்த்தா இந்த பேனர் தெரியும். ஸோ போகலாம். லைட்டாக பயமாக இருக்குது, நோ ப்ராப்ளம். அவ்வளோதாங்க, இந்த வியூவுக்காக தாங்க நம்ம இப்போ வந்திருக்கோம். சுற்றி பாருங்கள், அங்கேருந்து அப்படியே நமக்கு அந்த வியூ தெரியுது. க்ளவுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இந்த பேனர் வேறு சத்தம், இரும்பு சத்தம், டமோ டமோன்னு. நான் உங்களுக்கு மேலே போய் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது என்னன்னு சொல்கிறேன். ஸோ விடிய காலையிலே நம்ம இங்கேருந்து நின்று பார்த்தோன்னா நமக்கு சன்ரைஸ் அங்கேருந்து க்ளீனாக தெரியுமாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் சன்செட் ஆகும்போதும் நம்ம க்ளீனாக பார்க்கலாமா. ஸோ சன்ரைஸ் பார்க்கணுன்னா நம்ம ஏங்க கன்னியாகுமரி போகணும், இங்கேருந்தே பார்த்துடலாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான இடம், செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ ஃபேமிலியோட செலவில்லாமல் நீங்கள் வரணுன்னா இந்த ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுட்டு வந்து பசங்களை காட்டலாம். கிளைமேட் எப்படி இருக்குது தெரியுமா, அப்படியே என் உடம்பு ஜில்லுன்னு காத்தடிக்குது. இப்போ அந்த பக்கம் போயிட்டு சன்செட் ஆகிறது நம்ம இடமும் பார்த்துட்டு அங்கேருந்து இந்த கோயில் ஒரு தடவை பார்த்துட்டு, கோயிலுக்கு வந்து ரோடு இப்போ தான் போட்டுட்ருக்காங்க. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படி? இந்த கோயில் விசேஷம் தான். எப்போ? புரட்டாசி மாதம் சனிக்கிழமை விசேஷம். மற்ற நாளில் இல்லை, வரவங்க கும்பிட்டு போயின்னு போயிட்டே இருப்பாங்க. சாப்பாடு உண்டு, சாமி பொழுதுனிக்கும் போவாங்க. சனிக்கிழமை எப்போவுமே சனிக்கிழமையா? பகலெல்லாம் ஆளுங்க இருப்பாங்களா? வந்து போகலாம் தாராளமாக. சரி. அப்போ வீடியோ போட்டால் சனிக்கிழமை ஆளுங்க வந்து போவாங்க பார்த்தா. இன்னும் புரட்டாசியில் வந்துன்னா செக்கத்தை கூட்டம். புரட்டாசியில் டெய்லியுமா இல்லை? டெய்லியும் இல்லை, அந்த ஒரு விசேஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் ஏகப்பட்ட கூட்டம். அது என்னைக்கு வரும் விசேஷம்? அது அந்த மாதம் 4ஆம் தேதினாங்க. 4ஆம் தேதி, புரட்டாசி மாதம் 4வது நாள். 4ஆம் தேதி, 4வது நாளா? புரட்டாசி 4. சரி. அது இங்கிலீஷ் டேட் வேறு மாதிரி வரும். சரி, சொல்லிடுறோம் மக்கள்கிட்ட. என்ன ஜோடியாக வந்து போகிறாங்க? கம்மி வரும், ஜோடியாக வந்து போகிறாங்க. இப்போ தான் ரோடு போடுறாங்க போல. இது பழி ரோடு தான். இப்போ பேத்துட்டு மறுபடியும் போடுறாங்க. 1 கிலோமீட்டர் போடுறாங்க அங்கேருந்து. இப்படி சரி ரோடு நல்லா இருக்குன்னு விட்டாங்க. இது மட்டும் அந்த உடஞ்சி போன மட்டும் போடுறாங்க. இப்போ கைஸ், அண்ணன் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாரம் சனிக்கிழமை இந்த கோயிலில் வந்து பயங்கர ஸ்பெஷலாக இருக்குமாங்க. அதுலேயும் இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பயங்கர ஸ்பெஷலாக இருக்குமா. ஸோ புரட்டாசி மாதம் 4வது நாள் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குமா. அந்த ஃபங்க்ஷன் அன்றைக்கி வந்தால் செம்ம கூட்டம் இருக்குமா, நல்லா ஸ்பெஷலாக இருக்குமா, லைட்டிங்லாம் போட்டு நல்லா இருக்குமா. ஸோ முடிஞ்சால் வந்து பாருங்கள். இங்கே ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக தர போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, கோயிலாண்ட தாங்க விஷயமே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து உங்களுக்கு அந்த வியூ காட்டுறேன். இந்த கோயில் இருக்குது, கோயிலாண்டேருந்து சுற்றி பாருங்கள். அப்படி ஒன்றுமே கிடையாது, மலை மேகம் கீழே. இங்கே ஒரு சின்ன மலை இருக்குது, மறுபடியும் அந்த பக்கம் ஃபுல்லாக ஓப்பன் தெரியுது. மறுபடியும் அந்த பக்கம் அங்கே போகலாம், அங்கே பயங்கரமாக இருக்குது. ஜூம் பண்ணி பார்த்தா கூகுள் மேப்பில் எப்படி தெரியுமா அப்படி இருக்குது. இந்த பக்கம் ஒரு சின்ன வழி இருக்குது, இதில் போகலான்னு வந்தேன். உங்களுக்காக இவ்வளோ ரிஸ்க்கெல்லாம் எடுத்து போகிறேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வியூ கவுண்ட் எனக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. அப்பா செம்மையாக இருக்குங்க. இந்த பக்கம் தான் சன்செட் ஆகுன்னாரு, இந்த இடத்துல சன்செட் ஆகுன்னாங்க. ஸோ அந்த சன்செட்டும் நம்ம க்ளீனாக தெரியும். எப்படி செம்மங்க, பயங்கர ஹாப்பியாக இருக்கேன். அப்படி கிளைமேட் வெயிலே இல்லை, அதுவும் மேகம் மறைச்சிக்கிச்சு. எனக்கு பாருங்கள், இந்த க்ளவுட்ஸ் எவ்வளோ பக்கமாக இருக்கிற மாதிரி தெரியுது. நான் வைட் ஆங்கிளில் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு தூரமாக தெரியும். அங்கே ஒரு ஊர் தெரியுது, என்ன ஊருன்னு தெரியல. சுற்றி மலை தாங்க. உங்கள் பசங்களோட கண்டிப்பாக இந்த ஹில்ஸ்க்கு வாங்க. செலவே இல்லாமல் இந்த ஹில்ஸ்க்கு வந்து உங்கள் பசங்களை நீங்கள் சுற்றி காட்டிட்டு போகலாம். அவ்வளோ ஒரு அருமையான இடம். மேலே கடைங்களும் அதிகமாக இல்லை. வந்து ஒரு 1 hour 2 hour நீங்கள் டைம் பாஸ் பண்ணிவிட்டு கீழே போகும்பொழுது அப்படியே எங்கேயாவது ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போகலாம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த இடத்த ஒரு தடவை பார்த்துக்கோங்க, செம்மையாக இருக்குங்க.
பயங்கர என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். நான் சிங்கிளாக தான் வந்திருக்கேன். ஃபேமிலியோடு வந்திருந்தா கண்டிப்பாக இன்னும் சூப்பராக இருக்கும். என் பசங்க என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, ஸ்டெப்பாக அது மாதிரி இருக்குது. அங்கெல்லாம் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம கீழே என்னென்ன பண்ணுவோமோ அதெல்லாமே இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ், இந்த மலை அப்படிலாம் அவங்க பார்க்கல. அவங்க ஒர்க் விவசாயம் பண்ணுறது, ஆடு மாடு மேய்க்கிறது எல்லாம் அவங்க ஒர்க் அவங்கவுங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. நம்ம வந்த இடம் அங்கே இருக்குது பாருங்கள் பேனர், அங்கேருந்து நம்ம அப்படியே சுற்றிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த பேனர் தெரியுது பாருங்கள், எதுக்காக போட்டாங்கன்னு தெரில. ஐ திங்க் இந்த கோயிலுக்கு இந்த ஓம் அந்த மாதிரிலாம் இருக்குமே, அந்த மாதிரி ஏதாவது போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி நம்ம போவோம்.